Hi, this is Riaz. இது PARAMEDICOGENISIS. ஸோ நம்ம வந்து கார்டியாக் ஃபிசியாலஜி அண்ட் இசிஜி பற்றி நிறைய வீடியோவில் பார்த்துட்டு வரோம். அதோட தொடர்ச்சியாக இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இசிஜியில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேவ்ஸ், இன்டர்வல்ஸ் அண்ட் செக்மெண்ட்ஸை பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி லெட்ஸ் இன்ட்ரோ. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி இசிஜி வேவ்ஸ், செக்மெண்ட்ஸ் அண்ட் இன்டர்வல்ஸ் பார்க்க போகிறோம். இதுதான் நம்மளுடைய டிக்கெட் ஒரு இசிஜி வேவ், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு இசிஜி வேவ் இதுதான். இதை நம்ம பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து நம்ம வேவ்ஸை பற்றி பார்ப்போம். ஸோ வேவ்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அலைகள் அப்படிம்பாங்க தமிழ். நார்மலாக இசிஜியை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா 5 வேவ் நம்மளுக்கு தெரியும். ஒன்று பி, இன்னொன்று கியூ, ஆர், எஸ் அண்ட் டி. ஸோ இந்த ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் பிலேருந்து டி வரையும் இருக்கக்கூடியது தான் வேவ்ஸ். சரி, அதை ஏன் வேவ்ஸ் அப்படிங்கிறத சொல்கிறோம் அப்படின்னா, ஏன் வேவ்ஸுங்கிறது உருவாகுது, எப்படி உருவாகுது அப்படிங்கிறத பார்த்தோம்னா, வேவ்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஸோ இசிஜி மிஷின்ங்கிறது ஒரு கேல்வனாமீட்டர் பிரின்சிபலில் செயல்படுது அப்படிங்கிறத நான் ஏற்கனவே போன வீடியோவில் சொன்னேன். கேல்வனாமீட்டரில் வந்து எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி நடக்கிறப்போ ஒரு டிஃப்ளெக்ஷன் இருக்கும். ஸோ அந்த டிஃப்ளெக்ஷன் எங்கெங்கே இருக்குதோ அதெல்லாம் வந்து வேவ்ஸ். ஸோ எங்கெங்கே இங்கே வேவ்ஸ் உருவாகுதோ அங்கெங்கெல்லாம் வந்து கேல்வனாமீட்டர் டிஃப்ளெக்ஷன் இருக்குது. ஏன் கேல்வனாமீட்டர் டிஃப்ளெக்ஷன் இருக்குது அப்படின்னா, அங்கே ஹார்ட்டோட எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி நடந்திருக்கு. ஸோ ஹார்ட்டில் அங்கே எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி நடந்திருக்கு, அதை பிக்கப் பண்ணுறதுக்காண்டி கேல்வனாமீட்டர் டிஃப்ளெக்ஷன் இருக்குது. ஸோ மேஜராக வந்து வேவ்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, டிஃப்ளெக்ஷன் என்ன galvanometer during ECG, during cardiac electrical activity. ஸோ கார்டியக் ஆக்டிவிட்டி நடக்கும்போது galvanometer டிஃப்ளெக்ஷன் இருக்குது, அதுதான் வேவ்ஸ் அப்படிங்கிறோம். ஃபர்ஸ்ட் வேவ் என்ன அப்படின்னா இது பி. ஸோ இந்த பி வேவ் எதனால் வருது அப்படின்னா, பி வேவ் வந்து எஸ்ஏனோலேருந்து இப்போ ஜென்ரேட் ஆகுது. ஜென்ரேட் ஆகி ஏட்ரியா முழுக்க அது பரவி ஏட்ரியல் செல்ஸை வந்து டீபோலரைஸ் ஆகுது. ஸோ ஏட்ரியல் டீபோலரேஷனை குறிக்கக்கூடிய ஒரு வேவ் தான் வந்து இந்த பி வேவ். ஸோ பி வேவோட சிக்னிஃபிகன்ஸ் வந்து ஏட்ரியல் டீபோலரைசேஷன் எழுதிக்கிறேன். ஸோ ஏட்ரியல் டீபோலரைசேஷன் இது நம்ம ஹார்ட்டில் படம் வந்து பார்த்தாலே தெரியும். இதை ஒரு ஹார்ட்டாக நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இதுதான் வந்து ஏட்ரியா வந்து ஃபுல்லாக டீபோலரைஸ் ஆகுது. கரண்ட் வந்து இப்படி இருக்கும். நம்ம போன வீடியோலாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ இதான் வந்து ஏட்ரியல் டீபோலரைசேஷனால இந்த பி வேவ் உருவாகுது. அடுத்து வரக்கூடிய வேவ் வந்து கியூஆர்எஸ். இந்த 3 வேவும் வந்து ஒரு சின்ன மூணுமே வந்து ஒரே விஷயத்தை தான் பண்ணுது. அதனால் இது ஒரே காம்ப்ளெக்ஸாக சொல்லிடலாம். இதனால் இதை வந்து கியூஆர்எஸ் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லிடலாம். அப்படி என்ன ஒரே விஷயத்தை பண்ணுது அப்படின்னா, வென்ட்ரிகுலர் டீபோலரைசேஷன். ஏட்ரியம் டீபோலரைசேஷன் வென்ட்ரிகுலர் ஆகணும்ல. ஸோ வென்ட்ரிகல் டீபோலரைசேஷனை குறிக்கக்கூடிய இதுதான் வந்து கியூஆர்எஸ் காம்ப்ளெக்ஸ். ஸோ வென்ட்ரிகல் டீபோலரைஸ் ஆகுது. இதை கியூ வேவ்ங்கிறது நான் ஏற்கனவே சொன்னேன், செப்டல் மட்டும் டீபோலரைஸ் ஆகும். ஆர் வேவ் நடக்கிறப்ப மேஜர் வென்ட்ரிகுலர் டீபோலரைஸ் ஆகும். அது எஸ் வேவ் நடக்கிறப்ப வந்து பேசல் டீபோலரைசேஷன் நடக்கும். ஸோ அடுத்து இருக்கக்கூடிய வேவ் வந்து டி வேவ். ஸோ டி வேவ் எதை குறிக்குது அப்படின்னா, வென்ட்ரிகுலர் ரீபோலரைசேஷன். ஸோ டீபோலரைஸ் ஆன செல்ஸ் வந்து திருப்பி ரீபோலரைஸ் ஆகணும். அப்படி ரீபோலரைஸ் ஆகிற நிலைமை குறிக்கக்கூடிய ஒரு வேவ் தான் வந்து டி வேவ். ஸோ டி வேவ்ங்கிறது வென்ட்ரிகுலர் டீபோலரைசேஷனை குறிக்குது. ஸோ வேவ்ஸ் அவ்வளோதான். இந்த 3 பிரிச்சுக்கலாம்: பி வேவ், கியூஆர்எஸ் காம்ப்ளெக்ஸ் அண்ட் டி வேவ். பி வேவ்ங்கிறது ஏட்ரியல் டீபோலரைசேஷன், கியூஆர்எஸ் காம்ப்ளெக்ஸ்ங்கிறது வென்ட்ரிகுலர் டீபோலரைசேஷன் அண்ட் டி வேவ்ங்கிறது வென்ட்ரிகுலர் ரீபோலரைசேஷனை குறிக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து செக்மெண்ட்ஸ். செக்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஐசோ எலக்ட்ரிக்கல் லைன். ஸோ ஐசோ எலக்ட்ரிக்கல் லைன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி நடக்காத இடத்துல இருக்கக்கூடிய இதுதான் வந்து ஐசோ எலக்ட்ரிக்கல் லைன். ஹார்ட்டில் எங்கெங்கே எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி நடக்கலையோ அந்த இடத்துல நம்ம இசிஜி வச்சு மெஷர் பண்ணுறோம்னா ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரும். இங்கேயும் நம்ம ஸ்ட்ரைட் லைன் பார்க்கணும். ஸோ அந்த ஸ்ட்ரைட் லைன் தான் வந்து ஐசோ எலக்ட்ரிக்கல் லைன். ஐசோ எலக்ட்ரிக்கல் லைன் தான். இதில் வந்து 2 ஸ்ட்ரைட் லைன் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட் லைன் இங்கே இருக்குது. பி வேவ் முடிஞ்சதுலேருந்து கியூ வேவ் ஸ்டார்ட் ஆகிற வரையும் இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு. இதை வந்து பிஆர் செக்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி தெரியும்? இங்கே பிஓ இருக்குது, இங்கே கியூஓ இருக்குது. அப்போ பிக்யூ செக்மெண்ட் தானே சொல்லணும். ஏன் பிஆர் செக்மெண்ட் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா, நம்ம வந்து லீட்ஸை வச்சு நம்ம இசிஜி மெஷர் பண்ணுறப்ப நிறையா நேரத்தில் வந்து கியூஓ வந்து பிக் பண்ண முடியாது. ஸோ அதனால் கியூஓ நம்மளுக்கு சிக்னிஃபிகண்டாக தெரியாதனால, ஆனால் ஆர்எம் சிக்னிஃபிகண்டாக தெரியும். அதனால் நம்ம கன்வீனியன்ட்காண்டி அதை பிஆர் செக்மெண்ட் அப்படின்னு மாற்றி வச்சுட்டாங்க. ஸோ இதோட இசிஜியோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னா, எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி எந்த எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டியான இந்த பிஆர் செக்மெண்ட் உருவாகுது அப்படின்னா, ஏவி நோடோடைய டீபோலரைசேஷன்.
அதாவது இப்போ ஹார்ட் வந்து எஸ்ஏ நோட்லேருந்து இம்பல்ஸ் ஜென்ரேட் ஆகி ஏட்ரியா முழுக்க வந்து டீபோலைஸ் ஆகிடுச்சு. அடுத்து வென்ட்ரிகிள்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி ஏவி நோடில் டீபோலைஸ் ஆகணும். ஸோ அந்த ஏவி நோடில் டீபோலைஸ் ஆகிற நிலைமையை தான் வந்து இந்த பிஆர் செக்மெண்ட் குறிக்குது. அங்கே வந்து ஏன் அங்கேயே ஒரு எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி நடக்குது, ஏன் வரல அப்படின்னா, நான் இந்த ஏவி நோடை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இங்கே ஒரு வந்து ஏவி நோடுங்கிறது ஒரு டைனி டிஷ்யூ, ஒரு சின்ன டிஷ்யூ. அதுவும் இல்லாமல் அங்கே வந்து ஒரு வெறும் ஸ்லோ கண்டக்ஷன் நடக்கும். ஸோ ரொம்ப டைனி டிஷ்யூ ஸ்லோ கண்டக்ஷன் நடக்கிறதுனால அங்கே நடக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டியை நம்மளுடைய இசிஜி மிஷினால் ஃபிட் பண்ண முடியாது. ஸோ அங்கே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரும். ஸோ அதனால இது ஐசோ எலக்ட்ரிக்கல் லைன். இதை வந்து பிஆர் செக்மெண்ட் எதை குறிக்குது அப்படின்னா ஏவி நோடலோட டீபோலரைசேஷனை குறிக்குது. ஸோ அடுத்து இருக்கக்கூடிய ஸ்ட்ரெயிட் லைன் ஐசோ எலக்ட்ரிக்கல் லைன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எஸ்ஸுக்கும் டிக்கு இடையில இருக்குது. ஸோ அதனால இதை எஸ்டி செக்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ்டி செக்மெண்ட் எதனால் உருவாது அப்படின்னு பார்த்தோம் சொன்னால், நம்மளுக்கு தெரியும் பி வேவ்ல வந்து ஏட்ரியல் டீபோலைஸ் ஆயிடுச்சு, பியூர் காம்ப்ளெக்ஸில் வென்ட்ரிகுலர் டீபோலைஸ் ஆயிடுச்சு. ஸோ டீபோலரைசேஷன் சொல்ல முடிச்சு. ஒரு செல்லு இப்போ கார்டியக் மைசைட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த கார்டியக் மைசைட் வந்து ஃபுல்லி டீபோலரைஸ்டு ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ அப்படி டீபோலைஸ் ஸ்டேட்டில் இருக்கிறப்ப அங்கே எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி நடக்காது. ஸோ அங்கே எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி நடக்கலை அப்படின்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் உருவாகும். ஸோ அந்த ஸ்ட்ரெயிட் லைன் தான் எஸ்டி செக்மெண்ட். ஸோ ஃபுல்லி டீபோலரைஸ் ஆகிற செல்லில் நடக்கக்கூடிய நடக்காமல் இருக்கிற அந்த எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி தான் வந்து எஸ்டி செக்மெண்ட்டுக்கு உருவாக காரணமாக இருக்குது. ஸோ இந்த ரெண்டு செக்மெண்ட் தான் நம்ம வந்து இதில் இசிஜி வேவ்ஸில் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து பிஆர் செக்மெண்ட் ஏவி நோடல் டீபோலரைசேஷனால் வருது. தென் வந்து எஸ்டி செக்மெண்ட். எஸ்டி செக்மெண்ட்ங்கிறது ஃபுல்லி டீபோலைஸ் ஆன செல்லுனால வரக்கூடிய ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஐசோ எலக்ட்ரிக்கல் லைன் தான் எஸ்டி செக்மெண்ட். அடுத்து நம்ம மூணாவதாக பார்க்க போகிறது வந்து இன்டர்வல்ஸ். இன்டர்வல்ஸ் அப்படிங்கிறது வந்து மோர் தென் ஒன் வேவ் ஆர் ஒரு வேவ் ப்ளஸ் ஒரு செக்மெண்ட் சேர்ந்து உருவாகிறது தான் வந்து இன்டர்வல்ஸ். ஸோ வேவ் ப்ளஸ் வேவ் ஆர் வேவ் ப்ளஸ் செக்மெண்ட். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற இன்டர்வல் என்ன அப்படின்னா பிஆர் இன்டர்வல். இந்த பிஆர் இன்டர்வலை பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து பி வேவ் இருக்கும் ப்ளஸ் பிஆர் செக்மெண்ட் இருக்கும். ஸோ பி வேவ் ப்ளஸ் பிஆர் செக்மெண்ட் சேர்ந்தது தான் வந்து பிஆர் இன்டர்வல்ஸ். ஸோ ஃபுல் இதுலேருந்து இது வரையும் தான் வந்து பிஆர் செக்மெண்ட், சாரி பிஆர் இன்டர்வல். ஸோ அப்போ பி வேவ்ங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா ஏட்ரியல் டீபோலைசேஷன் குறிக்குது. இந்த பிஆர் இன்டர்வல் எதை குறிக்குதுன்னா ஏவி நோடல் டீபோலைசேஷன் குறிக்குது. ஸோ இந்த ரெண்டையும் சேர்த்து நம்ம உள்ளடக்கியதை வந்து பிஆர் இன்டர்வல். அடுத்ததாக இருக்கக்கூடிய இன்டர்வல் என்ன அப்படின்னா கியூஆர்எஸ் இன்டர்வல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கியூஆர்எஸ் காம்ப்ளெக்ஸ் மாதிரி கியூஆர்எஸ் வேவ் நம்ம ஏற்கனவே சொன்னோம்னா அது என்ன கியூஆர்எஸ் இன்டர்வல். கியூஆர்எஸ் இன்டர்வல் என்ன நடக்குது உங்களுக்குலாம் தெரியும், வென்ட்ரிகுலர் டீபோலரைசேஷன் நடக்குது. அடுத்து நம்ம பார்க்கும்போது ரொம்ப முக்கியமான ஒரு இன்டர்வல் என்ன அப்படின்னா இந்த கியூவேவ் ஸ்டார்ட் ஆகிற இடத்துலேருந்து டி வேவ் முடிகிற இடத்துல வரை இருக்கக்கூடியது கியூடி இன்டர்வல். அப்படி என்னடா அதில் முக்கியம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கியூஆர்எஸ் காம்ப்ளெக்ஸ் இருக்குது ப்ளஸ் எஸ்டி செக்மெண்ட் இருக்குது ப்ளஸ் டி வேவ் இருக்குது, 3 இருக்குது. ஸோ கியூஆர்எஸ் காம்ப்ளெக்ஸ் நம்மளுக்கு தெரியும் வென்ட்ரிகுலர் டீபோலரைசேஷன், எஸ்டி செக்மெண்ட் நம்மளுக்கு தெரியும் ஃபுல்லி டீபோலரைஸ்டு ஸ்டேட், அண்ட் டி வேவ் தெரியும் வென்ட்ரிகுலர் டீபோலரைசேஷன். ஸோ முழு ஆக்ஷன் பொட்டன்ஷியலே இங்கே இருக்குது. என்ன ஆக்ஷன் பொட்டன்ஷியல் அப்படின்னா ஆக்ஷன் பொட்டன்ஷியல் 2 விஷயத்தை உள்ளடக்கியது. ஒன்று டீபோலரைசேஷன் அண்ட் ரீபோலரைசேஷன். நான் முதல் வீடியோவில் சொன்னேன். ஸோ அந்த 2 விஷயத்தையும் உள்ளடக்கியதாக இருக்கக்கூடியதான் இந்த கியூடி இன்டர்வல். அதனால ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த இன்டர்வல் தான் இந்த கியூடி இன்டர்வல்ஸ். ப்ளஸ் ஃபுல்லி டிபோலரைஸ் ஆன ஸ்டேட்டும் இங்கே இருக்கிறதுனால எஸ்டி செக்மெண்ட்டும் இருக்கிறதுனால ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அது மட்டும் இல்லாமல் நம்ம கார்டியாக் சைக்கிளில் இந்த இடத்துல நம்ம எடுத்து பார்த்தோம் சொன்னால் ஃபுல் வென்ட்ரிகிள்ஸ் ஆக்டிவிட்டியே இது குறிக்குது. ஸோ வென்ட்ரிகுலர் டீபோலரைஸ் ஆகுது ப்ளஸ் வென்ட்ரிகுலர் டீபோலரைஸ் ஆகுது, அதாவது வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் ஆகுது அண்ட் டயஸ்டோல் ஆகுது. வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா அந்த கியூ ஸ்டார்ட் ஆகிற இடத்துல வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் ஆகுது. அந்த நேரத்தில் என்ன ஆகும் அப்படின்னா ஹார்ட்டில் இருக்கக்கூடிய வேல்வ்ஸ் 4 வேல்வ்ஸ் நம்மளுக்கு தெரியும். அதை 2ஆக பிரிக்கலாம் மேஜராக ஏட்ரியோவென்ட்ரிகுலர் வால்வ் அண்ட் செமினோலார் வால்வ். இந்த கியூ ஸ்டார்ட் ஆகிறப்ப அந்த ஏட்ரியோவென்ட்ரிகுலர் வால்வ் ஏட்ரியத்துலேருந்து வென்ட்ரிகுலர் இடையில உள்ள அந்த வேல்வ் வந்து க்ளோஸ் ஆகுது. அந்த க்ளோஸ் ஆகிற சவுண்ட்னால தான் வந்து ஃபஸ்ட்டு ஹார்ட் சவுண்ட் வந்து கேட்குது. S1 அப்படிங்கிற ஃபஸ்ட்டு ஹார்ட் சவுண்ட் கேட்குது. லப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஃபஸ்ட்டு ஹார்ட் சவுண்ட் ஏன் கேட்குது அப்படின்னா ஏட்ரியோவென்ட்ரிகுலர் க்ளோஸ் ஆகுது. ஏன் அங்கே கேட்குதுன்னா இந்த கியூ ஸ்டார்ட் ஆகிற இடத்துல ஏன் அப்படின்னா வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் ஆகுது. அடுத்து இந்த வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் ஆகி வென்ட்ரிகல் ரிலாக்ஸ் ஆகும்போது டயஸ்டோல் ஆகிறப்ப வந்து ஏட்ரியோவென்ட்ரிகுலர் வால்வ் க்ளோஸ் ஆனது ஓப்பன் ஆயிரும். அதுக்கடுத்து இருக்கக்கூடிய செமி லூனார் வால்வ் வந்து க்ளோஸ் ஆகும். செமி லூனார் வால்வ் க்ளோஸ் ஆகிறதுனால நம்மளுக்கு செகண்ட் ஹார்ட் சவுண்ட் கேட்குது. ஸோ செகண்ட் ஹார்ட் சவுண்ட் எதனால கேட்கும்னா செமி லூனார் வால்வ் க்ளோஸ் ஆகிறதுனால கேட்குது. ஸோ அது வந்து இந்த பிஆர்ஸ் கியூடி இன்டர்வல் முடிகிறப்ப கேட்குது. ஸோ ஹோல் வென்ட்ரிகிள்ஸ் ஆக்டிவிட்டியை உள்ளடக்கியதாக இந்த கியூடி இன்டர்வல்ஸ் இருக்குது. ஸோ அந்த இன்டர்வல்ஸை பற்றி ஒன்றா பற்றி நம்ம பார்த்தோம். இது மாதிரி இன்னொரு வீடியோவை சந்திக்கிறேன். Until then signing off, Jarias Khan.